அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளானும் நிகழற்றான முடியமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிய ஒரு சம்பவத்தையும் மற்றும் பனி முஸ்தலிகையும் சண்டை பிடித்த அந்த வரலாற்றையும் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஹாதிஸா இஃப்க், அதாவது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறாக அபாண்டம் சுமத்தப்பட்ட அந்த வரலாற்றை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டி கிளம்புவாங்களோ, தன்னுடைய மனைவிகளில் ஒரு மனைவியை கூட்டி செல்வது வழக்கம். அந்த முறையில் அப்படித்தான் என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்கல் முறையில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தேர்வு பெற்றதால் அவங்கள என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு திரும்ப மதீனா திரும்ப போற நேரத்துல ஒரு இடத்துல என்னவாகுது, அவங்களுடைய செயின், அதாவது கழுத்துல போடுற ஒரு கொலுசு கீழே எங்கேயோ விழுந்துருது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா மனைவிகளும் ரொம்ப குண்டாக இருந்த போது நான் என்ன பண்ணேன், ரொம்ப லேசாக என்னை அந்த இதுல தூக்குனாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அங்க ஒரு பல்லக்கி மாதிரி இருக்கும், அந்த பல்லக்கியில வச்சு தூக்குனாங்க அப்படின்னு சொன்னா நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாது மக்களுக்கு. அந்த அளவுக்கு லேசாக இருந்த ஒரு பெண்மணி நான். அந்த செயினை தேட போய் என்ன பண்றாங்க, போறாங்க. திரும்ப பாக்குறாங்க, அந்த இடத்துல அந்த ஒட்டகம் என்பது இல்லை. அதை தூக்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய சேவகர்கள் வேற இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க. இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க, அதே இடத்துலயே உட்கார்ந்து அப்படி இருந்துடுறாங்க. பின்னாடி யார் வர்றாங்க, சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. இவங்க பர்தாவுடைய அந்த சிஸ்டம் இறங்குறதுக்கு முன்னாடி, அதாவது பர்தாவுடைய அந்த ஆயத்துகள் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, எனது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்க, அந்த நிழலை வச்சு இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி அவங்கள ஒரு குதிரையில உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய குதிரையுடைய கயிறை பிடிச்சுக்கிட்டு மதீனா வரைக்கும் போறாங்க. மதீனா போறதுக்குள்ள என்னவாகுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த உடம்பு என்பது சரியில்லாம போயிருது. அதாவது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போயிருது. உடம்பு முடியாம போனதும் என்ன பண்றாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஓய்வு எடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்தை பார்த்து அப்துல்லா பின் உபை பின் சலூல், அல்லாஹ்வுடைய எதிரி முனாஃபிக், என்ன பண்றான், எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சஃப்வான் பின் முஅத்தல் மற்றும் இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருவரும் என்ன பண்ணாங்க, தவறான காரியம் பண்ணிட்டாங்க, நஊது பில்லாஹ். என்ன பண்றான், இப்படி ஒரு செய்தி பரப்பிடுறான். இதுல ரசூலுல்லாஹ்வுடைய சில சஹாபாக்களும் என்ன பண்றாங்க, துணை போயிடுறாங்க. அவங்களுக்கு உண்மைன்றது தெரியாது, ஆனாலும் சரி என்னவாகுது, துணை போயிடுறாங்க. அதுல ஹன்னா பின் தஜாஷ் மற்றும் மஸ்தஹ், அதுக்கு பின்னாடி ஹஸ்ஸான் பின் சாபித், அதுக்கு பின்னாடி இன்னும் சில சஹாபாக்களுடைய பேர் வருது. இவங்க எல்லாருமே என்னவாகுது, இந்த இதுக்கு துணை போயிடுறாங்க. துணை போன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனவேதனை என்பது ரொம்ப அதிகமாயிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மனவேதனை என்பது மிகவும் அதிகமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வரைக்கும் நார்மலா பேசிக்கிட்டு இருந்தவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போவாங்க, உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை விட அதிகமா ஒன்றும் பேச மாட்டாங்க, திரும்ப வந்துருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டவுட்டா இருக்கும், ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனவொடனே நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சஃபர் பண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க தான் தந்தை, அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த பின்னாடி இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லுவாங்க, எங்க கிட்ட பாத்ரூம்லாம் கிடையாது, அதாவது வெளியில போறதா இருந்தா என்ன பண்ணணும், நாங்கள் காட்டுக்குள்ளதான் போய் ஆகணும். அந்த நேரத்துல உம்மே மஸ்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுவா,
நடந்த விஷயம், அதாவது மதீனாவில வந்து என்ன பரவுது, என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அவங்கள பத்தி அப்படின்ற விஷயத்த சொல்லுவான். போட்டு உடைச்ச உடனே என்னவாகும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருவாங்க, அழுதுகிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாது, அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். அவங்களுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமா மாறிடுச்சு. இப்போ வந்து என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா மற்றும் உசாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இரு சஹாபிகள்கிட்ட வந்து மஷூரான்றது கேட்பாங்க. என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி உசாமா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, நல்ல விதமாக சொல்றாங்க. என்னது, நான் பார்த்த வரையில் உங்க குடும்பத்தினவர்கள், உங்களுடைய இந்த மனைவிமார்கள் எல்லாருமே வந்து ஒழுக்கம் உள்ளவங்க தான், யாரை பத்தியும் இந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உசாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க வந்து தவறுல ஒன்றும் சொல்லல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறுல ஒன்றும் சொல்லல. ஆனாலும் என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்கள் வேண்டுமென்றால் வேற எத்தனையோ கல்யாணங்கள் முடித்துக் கொள்ளலாம், அவங்கள போட்டு ஏன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை ஒண்ணு வந்து எங்க வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னா நிறைய தூரம் போகும். இந்த ஒரு வார்த்தை வந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனசை ஒழிச்ச ஒரு வார்த்தை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா மேல கோபமாகவே இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சரி அலி ரலியல்லாஹு தஆலா பிடிக்காது இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால. தவறான ஒன்றும் சொல்லலை, அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் கெட்டது, கேரக்டர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல, அவங்கள பத்தி அவதூறும் சொல்லலை, எதுவுமே சொல்லல. ஆனால் இந்த ஒரு வார்த்தை, நீங்கள் நினைத்தால் வேற கல்யாணம் கூட முடிச்சுக்கலாமே, அவங்களையே பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது அவங்கள பிடிச்சி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மிகவும் வெறுப்படையக்கூடிய நிலைமைக்கு வந்து அவங்களை கொண்டு போயிடும். இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது கேட்ட பின்னாடி என்னவாகுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு தோழி பரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. கேட்ட பின்னாடி அவங்க வந்து இதுவும் சொல்ல மறுப்பாங்க. மறுத்தோடனே அவங்கள போட்டு என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்கள் சிறியதுடைய அடிப்பாங்க. அடிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆயிஷா என்பவர் மிகவும் அமாயக்கமானவங்க, அதாவது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் அவங்கள கிட்ட ஒரு கெட்ட குணம் கிடையாது, அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட குணம் என்ன, நான் வந்து மாவை கரைஞ்சிட்டு இதை பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போவேன், அவங்க வந்து தூங்கிடுவாங்க, அந்த மாவை என்ன பண்ணும், ஆடுகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும், இதுதான் இந்த ஒரு கெட்ட குணத்தை தவிர நான் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரீராவும் சொல்லிடுவாங்க. அதற்கு பின்னாடி என்னவாகும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கிட்ட வருவாங்க. வந்த பின்னாடி என்ன சொல்லுவாங்க, ஏதாவது தவறு நடந்திருந்தால் யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட தௌபாவை செய்யுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்லுவாங்க. சொன்ன பின்னாடி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவாங்க, நான் எந்த தவறுமே பண்ணவில்லை அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப போறது கிடையாது, நான் எந்த தவறும் பண்ணல அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப போறது கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு மக்களுடைய பேசுனத நம்பிக்கை, என் மேல நம்பிக்கை இல்லை. அதுக்கு பின்னாடி நான் தான் இந்த தவறு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு அவதூறான பேச்சு எங்க மேல போட்டுக்கிட்டு நான் என்னுடைய இந்த எனது களங்கத்தை சுமக்கவும் முடியாது. அதனால வந்து நான் இது என்ன பண்றேன், அல்லாஹ்வுக்கே விட்டுறேன், அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு வழங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது சாட்டிடுவாங்க. சாட்டின பின்னாடி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, எனக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்காக வேண்டி ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சாதாரணமான கனவு வரும், அந்த கனவில் என்னை பற்றி என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க. திடீரென்று அவங்க மேல வஹி என்றது இறங்க தொடங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வந்து துப்பட்டி போட்டப்பட்டது. அவங்க மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பட்டி போட்டப்பட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துப்படி எடுத்து அந்த வேர்வையை தொடச்சாங்க. தொடச்சு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னண்டு யா ஆயிஷா,
நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் எனது உண்மையானர் மற்றும் நீதியானர், எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், அதாவது அவர்கள் மீது அவதூறாக பேச்சை பரப்பி விட்டார்கள் உங்களில் சில நபர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர் சித்திகானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தன்னுடைய மானத்தை காப்பாற்றினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன பண்றாங்க, கயாமத் வரைக்கும் ஓதப்படக்கூடிய ஒரு ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தாக இறக்குறான். அதுக்கு பின்னாடி என்னவாகுது, ஹஸ்ஸான் பின் சாபித் மற்றும் முஸ்தஹ் பின் அசாசா மற்றும் அதுக்கு பின்னாடி ஹம்னா பின் தஜஹஷ், இது போன்ற ஒரு 4 சஹாபிக்கள், இவர்கள் எல்லாத்தையும் 80 கரோடாக்கள், அதாவது சாட்டையடிகள் அடிக்க சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண்ணின் மீது அவதூறாக ஒரு பழியை சுமத்துவதற்காக என்ன பண்றாங்க, 80 அடிகளை 80 சாட்டை அடிகளை என்ன பண்ண வேண்டும், அவர்களுக்கு சுமத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்து நபர்களுக்கு, மஸ்தஹ் என்று சொன்னாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது இது, அவங்க அந்த மஸ்தஹ் என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க மிகவும் ஏழ்மையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மாதந்தோறும் செலவுக்கு வேண்டி காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்தவொடனே எங்க மகன் மேலேயே நீ என்ன பண்ற, பழி சுமத்திட்ட, இதனால உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உதவியும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இதுவும் ஒரு ஆயத்தாக எனக்கு காட்டுற, என்னது, வல்யத்லு உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅ, அதாவது உங்களில் எனது பணக்காரர்கள் மற்றும் இரக்கமுள்ளவர்கள் என்ன பண்ணட்டும், தனக்கும் கீழுள்ள நபர்களை மன்னித்து அவர்களுக்கு உரியான அந்த சம்பாத்தியத்தை, அதாவது அவர்களுக்கு உண்டான அந்த பொற்காசுகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்னது வலியுறுத்துறான். இந்த மாதிரி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த இஃப்குடைய வார்த்தையா, இஃப்குடைய ஹதீஸை இஃப்குன்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்டரியோட புக்ல இந்த வரலாற்றுக்கு பேர் என்ன, ஹதீஸை இஃப். இது புகாரியுடைய ரிவாயத்தாகவும் இருக்குது, முஸ்லிமுடைய ரிவாயத்தாகவும் இருக்குது. இதுடைய ரிவாயத் பண்றது யாரு, இதை சொல்றது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸ்வயம் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸ் பயான் பண்றாங்க. பெரிய ஒரு ஹதீஸ், மிகப்பெரிய நீண்ட ஹதீஸ். நம்ம புகாரியில பார்த்தோம்னா மொத்தம் முழு பேஜுமே அரபியுடைய அந்த கண்டென்ட் மொத்தம் முழு பேஜும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹதீஸ், சஹீஹான ரிவாயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஹதீஸுடைய, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.